விழிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ம். காலை நேர வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தக்காளி நறுக்க போகிறேன். தக்காளி நறுக்க போகிறோம் காய்ஸ். தக்காளி அது என்ன மம்மி கவர்லாம் போட்டிருக்கீங்க? இது என்ன பேட்டரியில் வச்சுருக்கீங்க? பேட்ரி கொண்டு போய் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ம். எங்கே? அது என்ன பேட்ரி? எக்ஸைடு பேட்ரி. அங்கே கொண்டு போய் இதை கொடுத்துட்டு யூபிஎஸ்க்குள்ளது புதுசு வாங்கிட்டு வரணும். ஆமாம், புதுசு வாங்கிட்டு வரணும். இதை கொடுத்துவிட்டு ம். பணம் இது 12 ரூபாய் புதுசு. ஆ, இது இதை 2 கொடுத்தா ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு எடுத்துக்காக. ஆமாம், அதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதியா? எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு சில பொருள் வந்து கொடுத்தா உடனே எடுத்துக்கிறாள் மம்மி. ஒரு சில பொருள் பெருசு அதுக்குள்ளே எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். சாந்தாமுத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் காரைக்குடியில் இந்த தமிழர்கள் இதுக்கு வேண்டி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து நடத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமையாக இருக்கு. பரவாயில்லையே, காரைக்குடி வந்திருக்காங்க. ஆமாம், திருநெல்வேலி வந்து அப்படியே காரைக்குடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அங்கே வயநாட்டில் இருந்து பரவாயில்ல. ஆமாம், வயநாட்டில். தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்கா. நம்மெல்லாம் காரைக்குடி பக்கத்தில் இருக்க கலைமாமணி சிரிப்பு கலைமாமணி விருது வழங்கி கொடுத்துருக்காங்க அவங்க. அதே முயற்சி பண்ணால் என்னைக்காவது வந்தாங்க. அவங்கெல்லாம் நல்ல ஹார்ட் ஒர்க்கு. 3 சேனலுமே 12 லேக் 15 லேக் போயிருக்கு. 3 சேனலுமே சப்ஸ்கிரைபர். அப்போ பார்த்துக்க. எந்த நேரமும் மேக்கப்போட தான் இருக்கு. இது யாரு? சாந்தா. அப்பப்போ மேக்கப் பண்ணுறேன்னா முடியாது, கஷ்டம். அது எந்த நேரம் மேக்கப்போட இருக்கனால ஈஸியாக 3 சேனலுங்க எடுத்துடுறாங்க. எடுத்து அதை இது பண்ணி ஏற்றிடுறாரு. அது மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணும் எடுக்குது. யாரு? தருண் சுந்தர். அதுவும் 3 சேனல் ஓப்பன் பண்ணிருக்கு. பிள்ளைக்கு ஒரு சேனல், அதுக்கு ஒரு சேனல், இன்னொன்று புது சேனல் ஒன்று. ஆனால் 3 சேனலுக்கு எடிட் பண்ணி டயம் இருக்கு மாமி, போட முடியுதா? தெரியல, போடுதுங்களே. இப்போ நம்ம ஒரு 1/2 hour வீடியோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 1/2 hour எடிட் பண்ணுறோம். எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு அதுவே லேட் ஆயிடுது. நம்ம மற்ற ஒர்க்கும் பார்க்குறோம். இப்போ அவங்கெல்லாம் வந்து 8 மணி நேரம் மெனக்கிட்டு அந்த வேலை அங்கே போய் உட்கார்ந்துருக்குற. அவங்க எல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இது தோதுங்க போயில அதை தோது பார்த்துக்கிறாங்க. என்ன அப்படி போடுறாங்க? இல்லை மம்மி, இப்போ டெய்லி நம்ம பிளான் பண்ணாதானே அதை பண்ண முடியும். இப்போ வந்து திடீர்னு பண்ண முடியும். அவங்க வீட்டில் மட்டும்தானே இருக்காங்க. அவங்க எல்லாம் வேலைக்கு போகல. அதனால பிளான் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் 1 மணிக்கு கரெக்டா வீடியோ எடுத்தோம்னா 2:30 மணிக்குள்ள ஏத்திடணும், அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கையில அது ஏத்திடுது. தருண் சுந்தர். அப்ப எடிட்டிங் ஆப்ஷன் எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? தெரியும் பொருக்கு. நல்ல ஈஸியா ஏத்திடுதுங்க. 3 சேனல். வினோத் சங்கீதாவும் 3 சேனல். அவங்க அதாவது இப்போ எப்படின்னா இதே மாதிரி தான். இப்போ ரயில்வேஸில் இருக்கவர் அவர் அதில் ருசி கண்டுட்டாருன்னு வச்சுங்க, மகளையும் ரயில்வேஸ்ல இருந்து கேட்பாரு. அதே மாதிரி இப்போ டாக்டராக இருக்கவங்க மகளை டாக்டருக்கு தான் சேர்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ அது மெட்டீரியல் வீணாக போயிடும். அது மாதிரி எல்லாருமே அவங்க ப்ரொஃபஷனில் நல்லா சம்பாரிச்சிட்டாங்கன்னா அதே ப்ரொஃபஷனில் தானே விடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த இது நான் கெட்டது அந்த மகளிர்களும் தனித்தனி சேனல் வச்சு தனித்தனி பிசினஸ் பண்ணுதுங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி. கல்யாணம் ஆகாம இருந்த பிள்ளைய தனித்தனி சேனல், அதுகளும் தனித்தனி சேனல் வச்சு சோப்பு, நீம் சோப்பு, இந்த வேப்பெண்ண சோப்பு, அப்புறம் இன்னொன்னு கரிசலாங்கண்ணி சோப்பு, ஏதோ ஒண்ணு, அந்த சோப்பு எல்லாம் வச்சு விற்கிது. பரவாயில்ல. ஆனா அதுக்கு செகண்ட் பொண்ணுக்கு தானே மேரேஜ்? இப்ப ஆமா, ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு. செகண்ட் பொண்ணுக்கு பரவாயில்ல, எல்லாமே நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் நிறைய அது வந்து நிறைய ஷார்ட்ஸ் தான் போடுதுக்கு. போய் வீடியோ விட ஷார்ட்ஸ்ல தான் நிறைய அந்த இது ஃபுல் வைக்கிறதெல்லாம் போட்டிருக்குதுங்க. நானே இதை பாத்தீங்களா 2 போட்டிருக்கேன். ஆமா, 2 போட்டிருக்கேன். அது 1 2K போயிடுச்சு. அது நல்லா இருக்கும். ஆமா, அது மாதிரி அந்த மாதிரி எடுத்து டக்கு டக்குன்னு போட்டோம்னா நமக்கு வீடியோஸும் நல்லா பார்ப்பாங்க. நம்ம ஷார்ட்ஸே போடாம வீடியோஸ் போட்டோம்னா பார்க்க மாட்டாங்க. ஆமா, இது அந்த நம்ம காஞ்சிபுரம் போனோம்ல, அப்ப வந்து அந்த ஃப்ரில் வைக்கிறதெல்லாம் அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு.
இப்போ நம்ம அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கலை. இப்போ காஞ்சிபுரத்தில் புடவை எடுக்கிறது எல்லாத்தையுமே போட்டிருக்கலாம். லைவாக போட்டிருந்தோம்னா அப்டேட் போட போட மேரேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்கணும். அது அந்த மாதிரி போட்டோம்னா நல்ல ரீச் கிடைக்கும் மம்மி. நம்ம நல்ல ரீச் ஆயிட்டேன். ஒரு பையன் அம்மா லைஃப் ஸ்டைல ஒரு செவத்த பையன், அந்த பையன் பூனையை வச்சு எடுப்பேன் பாரு. ஆமா, அந்த பையன் நல்லா ரீச் ஆயிட்டேன். வீடியோல அவனுக்கு அவ்வளவு போகுது. அந்த பையன் பாட்டு அவனா பாடுறேன், நல்லா ரீச் ஆயிட்டேன். இது நம்ம ரூட் மம்மி, இது நம்ம ரூட். அவன் தான் ஒன்ன மாதிரியே இருக்கேன். அவனுக்கு ஆனா ரீச் ஆகுது. எடுக்கிறது பேசுறது கரெக்டா பண்றேன். நம்ம எடுக்கிறது பேசுறதே சரியில்லை. அவன் எடுக்கிறது பேசுறது அவன் போட்டானே மக்கள் விரும்பித்தான் பாக்குறாங்க. நிறைய போகுது, லேக் கணக்குல தான் போகுது அவனுக்கு. ஆனா அவன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஒரு கோலத்தை அம்மா போடுறத போட்டான்னா கூட லேக் கணக்குல போகுது. ஆனா முயற்சி பண்ண மாட்டேங்கிறான். எந்திரிச்சு பண்ண சோம்பேறியா இருக்கேன். அவனுக்கு உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆமா, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. வயலுக்கு போறேன், ஒன்னும் ப்ராப்ளம் சொல்றேன். எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு கைஸ், அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றேன். இந்த வயசுல சுறுசுறுப்பே இல்ல கொஞ்சம் கூட. அதுவும் இந்த வயசுல அப்பா திட்டுறாரு. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்குன்னு வரையில கொஞ்சம் சுறுசுறுப்பா தானே இருக்கணும். இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம், 10 மணிக்கு போகணும்னா நம்ம 9 மணிக்கு வாழ்க்கையில சுறுசுறுப்பா இருக்கிறதுனே சாதிக்கிறேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கானா கரெக்டா டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தொழிலையும் விடல, இதையும் பாத்துக்கிறாங்க, தொழிலுக்கும் போறாங்க. தொழிலையும் ஒரு நாளைக்கு எப்படியும் 2000 ரூபாய் கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா, இதையும் பாத்துக்கிறாங்க, தொழிலையும் விட்டுக்கிறாங்க. அது கெட்டிக்காரத்தாம்ல. ஆமா, நிம்மதியாவும் இருக்காங்க. காசு வரனால நிம்மதியா இருக்காங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதுல நிம்மதியா இருக்காங்க. இது நல்ல வாழ்க்கையில அவங்க 2 பேரும் மட்டும். அவர் மெனக்கெட்டு 8 மணி நேரம் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து 20,000 சம்பாதிக்கிறத விட இதுல இத்தனை இவர் வீட்டுல இருக்கனாலதான் இத்தனையும் பண்ண முடியுது. சாந்தா மட்டும்னா பண்ண முடியாது. 2 பேரும் 3 பேராவது முயற்சினாலதான் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. அதான் சொல்றேன்ல, வீட்டுல இருந்து பண்றது இதை விட கூட சம்பாதிக்கலாம். ஆமா, நிறைய பேர் அப்படித்தானே ட்ரிக்கா பண்ணோம்னா. சுகில் ஃபெமினா அப்படித்தானே. அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல, இந்த ரொம்ப பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து 20,000க்கு வேலைக்கு தான் போனேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட உடனே அந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன். அப்புறம் அவனாவே யோசிச்சிருக்கேன் நைட்டு பாலா, நம்ம இப்படி 20,000 வாங்கி அவளை எப்படி நம்ம சந்தோஷப்படுத்துறது, நம்ம எப்படி இதுவா ஹாப்பியா இருக்கிறதுக்குன்னா நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை நிறுத்திட்டு வீட்டுல இருந்து நம்ம 2 பேரும் போடுவோம்னு ஒரு இடத்துல வாடகைக்கு எடுத்து 2 பேரே இருந்துகிட்டு போட்டாங்க. அப்புறம் அப்படி போட இல்லை, எல்லாரும் கேட்குங்க, என்ன உங்க வீட்டுக்கு பக்கத்துல சேவல் கோதுன்னு. நாங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப லாங்கில் இருக்கோம் அப்படின்லாம் போட்டுச்சுக்க. அப்புறம் பார்த்தா இப்படி போட்டு யூடியூப்பில் இந்த டேக் கொடுக்குறோம்ல, இந்த டேக் கொடுக்குறதுல வார்த்தைகளை நிறைய கொடுத்து எல்லார் மொபைலுக்கும் போக வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் இந்த ஷில்மிஷ வேலையெல்லாம் பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணி, இப்போ அவ்வளோ சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவன் அந்த வேலைக்கு மட்டுமே போயிருந்தானே, இன்னைய நாள் வரைக்கும் அதே வேலைக்கு. இப்படி நீ பண்ண முடியாட்டி நம்ம பண்றது தெளிவா இல்லையே, என்ன சரியில்லை. அப்படி பண்ண முடியாட்டி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு படக்கதையை சொல்றீங்க, முத்துமினார் பாக்குறா, அதுவும் கணக்குல போகுது. வாய்ஸ் ஓவர் கரெக்டா ஒரு படத்தை அப்படியே படத்தோட இதை போட்டுறது, ஸ்கிரீன்ல போட்டுறது. வாய்ஸ் ஓவர் மட்டும் இவங்க இப்படி வர்றாங்க, இந்த மேட்டருக்காக வர்றாங்க, அப்படி இப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி சொல்றது. அதுக்கும் நல்லா போகுது, அதெல்லாம் நல்லா போகுது. நம்ம முகத்தை காட்ட வேண்டாம் ஸ்கிரீன்ல. அதுதான் சின்ன பிள்ளை நிறைய பாக்குது. தாரணேஷ் பாக்குறேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கறது, வாய்ஸ் ஓவரும் நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா, இதுல நிறைய விதத்துல சம்பாதிக்கலாம். யோசிக்குதுங்க ஒரு சிலர் அப்படித்தானே. இந்த அவர் ஒருத்தர் கிச்சன்லயே லைவ் கிச்சன் நைட்டு ஃபுல்லா அந்த மாதிரி போட்டு இப்போ டயத்தை கூட்டுறதுக்குன்னா லைவ் கிச்சன் போடுறாங்க. ஒரு சிலர் ஒரு மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா சாந்தா பார்த்தா ஒரு மாதிரி ஆம்பளை மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்காங்க. உருவம் வந்து அசிங்கமா தான் இருக்கு. ஆனா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. உருவம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அது என்னதான் மேக்கப் பண்ணாலும் அந்த பொம்பளைன்னா பொம்பளை மாதிரி தெரியல ஒரு மாதிரி. சாந்தா முத்து நல்லா அழகா இருப்பாப்ல.
இருந்தாலும் லக்கு, நல்ல லக்கு. அவங்க பையன் பெரிய பையன் அங்கேதான் இருக்கான். நம்ம ஆமா, பெரிய பையன் அங்கேதான் இருக்கேன். சின்ன பையன் மட்டும் தான் இங்க இருக்கேன். ஆமா, அவனும் ஏதோ விதத்துல சம்பாதிச்சுட்டு படிக்கிறேன். ஆமா, அவனும் ஏதோ ஆப் வச்சு அதுல சம்பாதிக்கிறேன். பணம் வரணும்னு இருந்தா அவங்க முயற்சி பண்றதுக்கு ஏத்த மாதிரி வந்துருது. ஆமா, முயற்சியை ஒழுங்கான விதத்துல பண்ணணும். ஆமா, இதுல வருது அப்படின்னா இதுல எதுல மணி அதிகமா வருதோ வீடியோ அப்படி வச்சு நம்ம இப்ப 2 பேரும் இப்படி பேசி எடுக்கிறதுல அப்படித்தானே நடிச்சு எடுக்கிறாங்க நிறைய பேர். இல்லையே, ஜெனி வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு வந்து கேமரால தெரிய மாட்டாரு, ஜெனி மட்டும்தான் தெரியும். அது வேற. அவங்களுக்கு போய் எடுக்கிறாங்க. இப்ப சாந்தாமுத்து எல்லாம் 2 பேரும் ஸ்கிரீனுக்கு அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுவா அது எடுக்கலாம். அது அந்த மாதிரி இப்போ மூவி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து ஜெனி எடுக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் இப்போ பேசுறீங்க ஒய்ஃபு தான், அவர் வரமாட்டாரு. அவரும் ஒருத்தங்க ஒரு மாதிரி. நம்ம முக்கால்வாசி இப்படி எடுத்து பழகிட்டோம். தனியாக சிங்கிளாக எடுத்து நம்ம பேசி கம்யூனிகேட் பண்ணி பண்ணோம். நம்ம எல்லா இடமும் எடுக்கணும். நம்ம ஓரளவு ரீச் ஆகுது. ஆனா வந்து நம்ம போறது வாரது எல்லாத்தையுமே எடுக்கணும். ரீச் ஆகும். நம்ம அப்ப எல்லாம் கை அப்படியே வச்சுக்கிறனால எடுக்க முடியல. சங்கீத வினோதத்துல மூச்சு விடுற மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க அதுல வந்து ருசி கண்டுட்டாங்க. அதனால நம்ம அதுல இன்னும் ருசி காரணாதனால நம்ம வந்து அதை எடுக்க முடியல. அப்படி எடுத்தாதான் ஓடும். இது சும்மா அப்படி நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா ஓடாது. டெவலப் பண்ணணும். வேற எப்படியாவது டெவலப் பண்ணணும். ஆமா, எங்களுக்கு சும்மா பாயிண்ட்ஸே வரல ஃப்ரெண்ட்ஸ். வேற இன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு லஞ்சு சிக்கன் குழம்பு வச்சுட்டு சாதமே வடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுமா? ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே தான். இன்னைக்கு எங்கே வெளியே போகிற வேலை இருக்கா? பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ராயவரத்தில் பங்காளி வீட்டுக்கு போகணும். கல்யாண விஷயம்லாம் கேட்கறதுக்கு. எங்களுக்கு அங்கேயும் வீடு இருக்கு. அங்கே முகூர்த்தக்கால் உண்டுறதா, இங்கே முகூர்த்தக்கால் உண்டுறதா, அங்கே படைக்கணும். எல்லாம் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, பார்ப்போம். எங்களுக்கு பெரியவங்க யாரும் வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாதனால நானே எல்லாம் சிரமப்படும். அப்படித்தான் பண்ணேன். பொண்ணு கல்யாணமும் இப்ப இவன் கல்யாணமும் இப்ப அப்படித்தான். பெரியவங்க இருந்து யாரும் வழி நடத்தி அவங்க வழியில போறது ஈஸி. என்ன அவங்க செஞ்சது அவங்களுக்கு அப்புறம் நம்ம அதே வழியில போறது அது ஈஸி. அதை விட்டு நம்ம புதுசா ஒரு வழி தேடி பண்றதுங்கிறது சிரமம். இல்ல மேமே, இப்ப அவங்க வந்து இருந்து சொல்ல தானே முடியும். நம்ம தானே போய் எல்லா செயலும் செய்யணும். சொல்லுவாங்கல்ல, நேரம் வீட்டுல அந்த வீட்லயே முகூர்த்த காலவனுங்க அதுல பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவங்க நல்லா இருந்திருந்தாங்கன்னா அந்த ராசி இப்படி வந்திருக்கும்ல. இது இப்ப எல்லாத்தையுமே நம்ம குழப்புற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இப்ப பாரம்பரியமா அந்த வீட்டுக்கு ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா கொட்டக்காரங்கள்ட்ட தான் சொல்லணும். இவங்க கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கணும். எல்லாமே அதே மாதிரி என்னுடைய புதுசா வர அப்டேட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம். இப்போ புதுசா வர அப்டேட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம். வண்டி பிடிக்கிறது அவங்களுக்கு அவன் இல்லைன்னா இவன் இல்லைன்னா அவன் அப்படி பிடிக்கலாம். வாடிக்கையா இருக்கவங்கள அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லலாம் பாரம்பரியம்னா அவங்க பாரம்பரியத்திலே இருப்பாங்கல்ல ஒரு சிலர். கொட்டைக்காரன இவங்கன்னா மாமனார் நல்லா வித்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணி ரொம்ப அட்டகாசம் பண்ணிவிட்டாங்க. அவங்க சௌரியமா இருந்துட்டாங்க. எந்த பிள்ளைய வாழ்க்கை தான் கெட்டு போச்சு. பிள்ளைய வாழ்க்கை பூரா கெட்டு போச்சு. எந்த பிள்ளையுமே நல்லா இல்லை. நாங்க கொஞ்சம் உஷாரா இருந்தனால வீடு 2 மட்டும் மிஞ்சி போச்சு. இல்ல மம்மி, இப்ப அவங்க பிள்ளை எதுவுமே ஒரு நல்ல செழிப்புமா இல்ல. எல்லா பிள்ளைகளுமே செழிப்புமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு ஆள் தான். இப்ப எனக்கு தான் குழந்தை. என் குழந்தைக்கு குழந்தை இல்லை. எங்க நாத்தனாவுக்கு பிள்ளை இல்ல. எல்லாருக்கும் பிள்ளை இல்ல. நாங்க ஒரு ஆள் தான். இப்ப எல்லாத்தையும் எடுத்து நடத்துற மாதிரி இருக்கு. அதான் சீக்கிரம் வீடும் இப்ப இதுவா இருக்கு. அதனாலதான் கல்யாண கட்டையெல்லாம் பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பம் நல்ல குடும்பமா பார்த்து செய்யணும். குடும்பம் ஆன குடும்பம் இல்லை. என்னவோ நமக்கு அவ்வளவுதான் வச்சது. எல்லாம் நம்மளே தலையெடுத்து பார்க்க வேண்டியது. அது நம்ம கொத்தமல்லியில கொத்தமல்லி. ஆமா, 10 ரூபா. நல்ல நாட்டு கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்போ போய் வாங்கினீங்க? இது எப்போ வாங்கினீங்க? இது அந்த கொய்யாப்பழம் வாங்கினா. இதுட்டு தான் வாங்கினேன். இந்த கொய்யாப்பழம் பாரு 20 ரூபா. 20ல 40 ரூபா. கொய்யாப்பழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பழம் பாருங்கல்ல.
இது வாங்கினா இப்போ 1/2 கிலோ 1/4 கிலோன்னு வாங்கினாலும் அதுவே இவ்வளோ தானே. இல்ல அது வந்து இன்னும் இவ்வளவுதான் இருக்கும். ஆனா வந்து காசு கூட இருக்கும். அவங்க 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. இது 40 ரூபா தான். நம்ம 2 சாப்பிட்டோம், இது 40 ரூபா. ஆமா, அதனாலதான் வாங்கினேன். நான் போனேன்னா சீப் அண்ட் பெஸ்டா பார்த்து வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குதான் நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். கொய்யாப்பழம் இருக்கு, நிறுத்து அப்படின்னு சொன்னீங்க. நான் எங்கடா திடீர்னு எப்படா வண்டி ஓட்டி அந்த இடத்துக்கே போகல, எப்படி பார்த்தியா அதுக்குள்ளேயும்? நான் முன்னாடி இப்போ ஒரு வாட்டி எதுக்கோ போனோம், இங்கிட்டு திரும்பும் போது எதுக்கோ பார்த்தேன். நான் அப்போ பார்த்தேன். வண்டி அந்த இடத்துக்கே போகல, அந்த அக்காட்டையே போகல. அதுக்கு முன்னாடியே கொய்யாப்பழம் இருக்குது நிறுத்துன்னு சொன்னீங்களா? நான் எப்படா கரெக்டாக பார்த்து சொல்கிறியே அப்படின்னு நினச்சேன். இல்லை நம்ம போயிட்டு தானே சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், சிக்கன் வாங்கிட்டு வரையில தானே வாங்குவோம்னே. அதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுக்கிட்டு போனேன். சிக்கன் வாங்கிட்டு வரையில வாங்குவோம். நான் எங்கெங்கே என்னென்ன சீப்புங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இவெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி சும்மா கொடுத்தாங்கன்னா கூட வாங்காமல் வந்துடுவேன். ஆமாம். ட்ரெஸ்ஸு எங்கே சீப்பாக இருக்க வாங்கினீங்க? ட்ரெஸ்ஸு இப்போ பையன் மாப்பிள்ளைக்கு எங்கள் பையன் என் பேரனுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு காரைக்குடியில் அது என்ன கடை? மகாராஜா. ஐயப்பா மகாராஜா ஐயப்பா இதில் போய் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் நல்லா இருந்துச்சா? மெஜஸ்டிக், மகாராஜா, ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ். ஐயப்பாவில் நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். முதல்ல முத்துமினா கல்யாணத்துக்கு எனக்கு 2 சேல் எடுத்தேன். நல்லா இருக்குமா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆனா அதை விட காஞ்சிபுரம் தான் பெஸ்ட். காஞ்சிபுரத்துல வாங்கின சேலை அங்கே கேட்டதுக்கு அது இந்த விலைக்கு இங்க எல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னிச்சுக்கவாரு. அந்த சேலை கொண்டு போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கெட் வாங்கினோம். உடனே அங்கே கடையில உள்ளதுக்கு இந்த ரேட்டுக்கெல்லாம் இங்க எல்லாம் கிடைக்காதுக்கா அப்படின்ச்சு. காஞ்சிபுரத்துல 50,000க்குள்ள சேலை 50,000க்குள்ள சேலை 25,000, இங்க 50,000 சொல்லுவேன் அந்த சேலை. அப்படி அங்கே 25 ரூபாய்க்கு வாங்குறது இங்க 50 ரூபாய். பெட்ரோல்ல போனா கூட பரவாயில்ல, பெட்ரோல் போட்டு போனா கூட பரவாயில்ல, மிச்சம் தான் நமக்கு. ஒரு 10 சேல் எடுத்தோம்னா லாபம் தானே. ஆமா. என்ன நினைக்கிற? ஒரு 10 பேருக்கு எடுத்தோம்னா செலவழிச்சு போனா கூட ட்ரெஸ்ஸும் குவாலிட்டியா இருக்கு, ட்ரெஸ் விலையும் இதுவா இருக்கு. அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கு, அட்ராக்ஷனா இருக்கு. இப்ப சூரத்லாம் சொல்றீங்களா? அதெல்லாம் சூரத்தில் வந்து பட்டு கிடையாது, மற்ற இது அதாவது இந்த சில்க், கிரேப் சில்க்கு இல்ல அந்த மாதிரி சரி எல்லாம் அங்கே கம்மியா எடுக்கலாம். இங்கே கம்மியா எடுக்கலாம். அதெல்லாம் 90 ரூபாய்க்கு வாங்கிதான் இங்க 400 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அங்கே சூரத்துல 90 ரூபா 50 ரூபா இப்படிதான் விற்குது. 100 ரூபாய்க்கு கம்மி தான் எல்லாமே சூரத்துல. இப்ப துணிமணி அதனாலதான் ரொம்ப சீப்பா போச்சு. யாருமே துணிமணியை மதிக்க மாட்டேங்கிறாரு. இல்ல மேமே, ஆனா இப்ப புது ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா நீ மதிக்கிறதானே? நம்ம மதிக்கிறோம், ஆனா அது ஈஸியா கிடைக்குது எல்லாருக்குமே. இங்க இருங்க, இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம், புது ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம பக்கத்துல நின்னானா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிப்போமா? அந்த மாதிரி அந்த காலம்லாம் எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையில தீபாவளிக்கு மட்டும்தான் புதுசு ட்ரெஸ் எடுத்துருவா. பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்டாங்க. தீபாவளிக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ் எடுத்துருவா ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா அப்பாவெல்லாம். அந்த ட்ரெஸ்ஸை நாங்க எப்பயாவது அதை போட்டுட்டு அன்னைக்கு மடிச்சு உள்ள வாங்கி வச்சிருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க போடவே மாட்டோம் எப்பயுமே. எப்பவாவது பங்காளி வீடு கல்யாணம் இல்ல ஏதாவது விசேஷம்னா மட்டும் எடுத்து போட்டுக்க சொல்லி அலோவ் பண்ணுவாங்க. அப்ப மட்டும் எடுத்து போட்டுக்குவோம். அது அடுத்த வருஷம் வரைக்கும் புதுசாவே இருக்கும். இப்ப வந்து அப்ப தண்ணி வட்ட படா போச்சு. இன்னைக்கு ஒரு சேலை கட்டுறோம், நாளைக்கு ஒரு சேலை கட்டுறோம், அப்படி ஆகி போச்சுல. இப்ப காசோட புழக்கமும் ஜாஸ்தியா போச்சு. இந்த மாதிரி அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் புதுசெல்லாம். அப்பா அலப்பாவெல்லாம் அவங்களோட ட்ரௌசர்லாம், அலப்பாவோட ட்ரௌசர்லாம் அதுல 10 பேரும் உள்ள போகலாம். அந்த மாதிரி டொம் டொம்னு இருக்கும். அந்த ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அதுவே பொறுக்காது மாமாவுக்கு. அப்படி ஒரு சிரிப்பு எங்களுக்கு மூஞ்சியில. அப்படியெல்லாம் வளர்ந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்பெல்லாம் நினைச்ச உடனே புது ட்ரெஸ். அப்பா ஆமா, அப்படிதான் இருக்குது. எல்லா பிள்ளைகளுமே, வசதியான பிள்ளைகளும் சரி, வசதி இல்லாத பிள்ளைகளும் சரி, எல்லாமே. இப்ப வசதி இல்லைன்னா எதுவுமே நிறுத்திக்கிறது கிடையாது. ஆமா, வசதி இல்லாத வீட்லயும் டிவி இருக்கு. எவ்வளவு பெரிய ஏழ்மையான வீட்லயும் சாப்பிடுறதுக்கு அதுகளும் மேல் வலிச்சு எல்லாம் வேலை பார்க்கல. அதுகளும் இதுவாதே இருக்குதுங்க நல்லா. என்ன இந்த வசதி இல்லாததுன்னா கொஞ்சம் கார் இருக்காது, கார் இருக்காது. மிச்சம் எல்லா விதத்துலயும் சௌரியமா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க. ஆமா,
அதுகளும் உடம்பு. ஆனா அதுகளுக்கும் சொந்தக்காரங்க வந்துட்டு போறவங்க எல்லாம் வந்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்ப நம்ம கேட்டோம்ல, நம்ம மேரேஜுக்குன்னு கேட்கல, எல்லாருக்குமே அவங்க வீட்டுக்காரங்க மட்டும் பேசல. ஆமா, இப்ப நம்மளுக்குன்னா இப்ப நீங்க மட்டும்தான் பேசுறது. இப்ப அவங்களுக்கெல்லாம் இப்ப வேற பொண்ணுங்களுக்கெல்லாம் மாமா உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறாங்க, அவங்க சிட்டி பேசுறாங்க, இவங்க விசாரிக்கிறாங்க, அவங்க விசாரிக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. எல்லாருமே இன்னொரு ஆள் சப்போர்ட்டோட தான் இருக்காங்க. ஆமா, நம்ம பார்த்த வரைக்கும் யாரும் வசதி இல்லைங்கிறது மாதிரி இல்லை இப்போ அந்த காலம் தான். அதெல்லாம் அந்த காலம் தான் ரொம்ப அப்படியே எங்களுக்குலாம் மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையே இருக்கும். நம்ம அப்பா நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம அம்மா வீடு இல்லை அப்படின்ட்டு. அப்ப இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் அந்த இதுவே இல்லட்டே ஈஸியா யாரோ ஒருத்தன் இல்லைனாலும் வயசு பிள்ளைகளுக்கு யாரோ ஒருத்தன் வாங்கி கொடுத்தானே அதுக்கு லவ் பண்றதுமே. என்ன ட்ரெஸ் நல்லா போடுதுங்க, செயின் கூட தான் அவன்கிட்ட வாங்கிடுதுங்க. எல்லாம் செயின் தங்க செயின் கூட தான் பழகிறவன்ட்டு வாங்கிடுதுங்க. அப்படி இருக்குதுங்க இன்னைக்கு. ஈஸியா போயிடுச்சு வாழ்க்கை. அதனால பணத்துக்கு மதிப்பு இல்லை. அந்தந்த வயசுல எங்களெல்லாம் யாரோடையும் பேசக்கூடாதுன்னு நாங்களாம் பேசக்கூட மாட்டோம் யாரோடையுமே. அப்படி ஆனா அந்த காலத்துல இருந்தானே உங்களோட லவ் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. உங்களோட இந்த நீங்க சொல்லுவீங்கல்ல, இந்த நர்ஸா இருந்ததெல்லாம் இன்னொருத்தரோட ஏறிக்கிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த காலத்துலயும் எல்லாமே இருந்துச்சு தானே. அதாவது அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு இல்ல இல்ல மம்மி, அவங்கெல்லாம் வீட்டுக்கு கண்ட்ரோலா இல்ல. சரியா? வீட்டுல இருக்கவங்களும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணல. இப்போ உங்க வீட்டுல எல்லாம் வந்து வீட்டுல இருக்கவங்க கண்ட்ரோல், நீங்களும் கண்ட்ரோலா இருந்தீங்க. அந்த மாதிரி ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ. இப்ப ராயவரத்துல வந்து அவங்க ஒரு விதத்துல கண்ட்ரோல் விட்டுட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா தைரியமா வெளியில எல்லாம் பேசி பழகாதுங்க, சாப்பிடுறது நல்லா, அதுல கண்ட்ரோல் விட்டுட்டாங்க. அவங்க அந்த கண்ட்ரோல், எதுல கண்ட்ரோல் மீறினாலும் தப்புங்கிறதுல இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப இந்த இதுவே கல்யாணம் பண்ணிக்க போறேன் சுரேஷ், அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கலையா, அந்த பொண்ணு பண்ணிக்க மாட்டேன்ருச்சு போல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னியா? இல்ல அதுல அப்படி சொல்லி அப்படி போட்டிருந்தாங்க. அப்புறம் உள்ள படிச்சு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கலன்ட்டு நேற்று அப்படிதான் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கல, உள்ள கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் படிச்சு பார்த்தேன் காலையில. இது எதுக்கா இப்ப கொத்தமல்லி ஆஞ்சி வைக்கிறோம்? நாளைக்கு எதுவும் தோசை கிசை சுடுவோம், மாவு ஊற வச்சு அப்படின்னு பார்த்தேன். கல்யாண அப்டேட் அடுத்து என்ன மம்மி இருக்கு? கல்யாண அப்டேட் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது எனக்கு புரியல. பாருங்க இன்னும் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். கன்ஃபியூஷன்ல எந்தெந்த இடத்துல இன்னும் ஒரு மாசம் இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தா போதும். நம்ம கொஞ்சம் முன்னாடியே தான் பார்த்துட்டோம். அதுக்குள்ளேயும் பண்ணிடலாம். அதெல்லாம் கடவுள் நினைச்சிட்டா எப்படி நடத்திடுவார். இல்லை மம்மி, இப்போ நம்ம பிளான் பண்ணுறதை கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணிட்டோம்னா அந்தந்த இடத்துல முடிச்சிடலாம். ஆமாம், பிளான் பண்ணுறதே இன்னும் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்தோம்னா நம்ம முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஒர்க்கு பார்க்குறோங்கிறத பிளான் பண்ணணும். ஆனால் தெய்வசக்திங்கிறது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மறுக்கவே முடியாது. நம்ம இவ்வளவு நாள் பொண்ணு தேடணும் அவ்வளவு தேடினா எல்லாம் ஜாதகம் பொருந்தல, அது பொருந்தல, இது பிடிக்கல அப்படின்னாங்க. கடைசி நேரம் வந்தோடனே ஒன்னே ஒண்ணு பொண்ணு பார்த்தோம் கணக்கம்பட்டி. அந்த பொண்ணை பார்த்தோன்னே உனக்கு அந்த ராசி ஒடியாந்துருச்சு பாத்தியா. முத்துமினா அதான் சொன்ன, நான் முத்துமினா ஒன்னொன்னு விஷயம் சொல்றது கரெக்டா இருக்கும். முத்துமினா சொன்னா ஒரு பொண்ணையாவது பாருங்கம்மா அப்பத்தேமா அவனுக்கு அமையும் அப்படின்னா. அதனால அந்த மருகா பண்ணோம். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பிராங்க் அது நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல இருக்க ஆள் மாதிரியே பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அக்கா தங்கச்சி இருந்தா என்ன சொல்லுங்க, டேய் எடுறா வைடா அப்படிங்கல. இப்ப முத்துமினா சொல்லுவாள்ல ஒரு நேரம் பேச ஆரம்பிச்சிருச்சு. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால எங்களுக்கு என்னன்னா வெளியே இருந்து உள்ள வர்ற மாதிரியே தெரியல. எங்களுக்கு நம்ம வீட்டார் மாதிரியே தான் தோணுது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் சேர்த்து வைக்கிறது. அதுதான் கடவுள். அதுதான் சொல்லல, நம்மளா யாரும் இந்த வாழ்க்கையில ஜெயிச்சதா அர்த்தமே கிடையாது. கடவுள் எழுதி வச்சது நம்ம நடத்துறோம், அவ்வளவுதான். நம்மளா ஜெயிச்சதா இல்ல மேமி. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு மனசுல ஒரு எல்ல அளவாவது புதுசா ஒரு ஆள் வெளியே இருந்து வர்றாங்கன்னு ஒரு தோணல் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த தோணல் இல்ல. இப்ப வேற பொண்ணு, இப்ப நம்ம பழசு பார்த்தோம்ல, அந்த பொண்ணெல்லாம் இங்க வந்தா நம்மளுக்கு என்ன தோணும்? ஏய் புதுசா வந்துக்கிட்ட அந்த பொண்ணு அப்படின்னு தோணுமா தோணாத? அது ரொம்ப தான் இது பண்ணிக்கும். இந்த பொண்ணு நல்லா ஒரு மாதிரி நல்லா பேசுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு வந்து கடவுள் நமக்கு எழுதி வச்சது இது அப்படிங்கிறதுனா, கடவுள் எழுதி வச்சதை எந்த காரணத்துக்குள்ளும் தடுக்க போறது கிடையாது. நமக்குன்னு கடவுள் அமைச்சது அமைப்பு இதை நம்ம தடுக்கிறதுக்கு யாரு? அதனால நான் இதை ஏத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், என் மனசார ஏத்துக்கிட்டேன்.
இல்லை மம்மி, நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜும் ஒரு இது இல்லை மம்மி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் செல்வம் வீட்டுக்கு போயில இருந்தேன் ஒரு நல்லதும் நடந்துச்சு. அந்த வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத்திமினாக்க மேரேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவோம்னு சொல்லிட்டு இடத்த வாங்கணும். இடத்த வாங்கினாதான் அந்த வீட்டுல இருந்தே வாங்கணும். வாங்கிட்டு அந்த இடத்து ராசி ஒடியாந்துச்சு. அந்த இடத்து ராசி வந்த உடனே இங்கே பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அதுவே பண்ணிக்கிச்சு. நம்ம பண்ணணும்னே நினைக்கல. இந்த வீடு அவ்வளவே எல்லாத்தையும் பண்ணிக்கிருச்சு. பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டா, சரி இவங்க வந்து யோசிக்கிறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு கார் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னே காரை வாங்கி இந்த இவ்வளவு தூரம் நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல கார் வாங்கி இப்படி நிறுத்தி நம்ம போயிட்டு வருவோமான்னு யோசிச்சிருப்போமா? கார்லாம் நம்ம வாங்குறதுக்கு லேட்டாம்பா அப்படி இப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா அதே சூழ்நிலையில இருந்து தானே ஓட்டிக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு ஒன்றும் பெருத்த சம்பளம் 10 கோடியோ 50 கோடியோ யாரும் சம்பாதிக்கல. ஆனா அதுக்குள்ள இருந்தே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வகுத்து விடுறாரு. அது மாதிரி சரி கார் தான் நிக்குது, அடுத்து தம்பி கல்யாணம் பண்ணணும்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கல்யாணம்னா எங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. கேட்குற இடமெல்லாம் ஐயோ நாங்கெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது. ஜாதகம் பொருந்தல. பையனை பிடிச்சிருக்கு, ஆனா ஜாதகம் பொருந்தல. பையனை பிடிச்சிருக்கு, ஜாதகம் பொருந்தல. அப்புறம் பார்த்தா இவங்க ஜாதகம் பார்க்கலன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா மனப்பொருத்தம். அந்த பொண்ணு எங்களோட நல்லா ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சு, ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி நமக்குன்னு கடவுள் போட்டது இதுதான். நான் கடவுள் நம்ம கொடுத்த உத்தரவாதம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் கோயில்ல கூட உத்தரவு கேட்கல. இந்த பொண்ணு பழகிறத வச்சு நான் கோயில்ல கூட உத்தரவு கேட்கல. இதுதான் நமக்குன்னு கடவுள் கொடுத்ததுன்னு நானே தீர்மானிச்சுட்டேன். என்ன இல்லை எனக்கு இவ்வளவு தூரம் யாரும் பேச மாட்டாங்கல்ல. ஒரு தெரியாதவங்க ஒருத்தர் பேசுறதுன்னா இந்த அளவுக்கு பேச மாட்டாங்கல்ல. இந்த பொண்ணு நல்லா பேசுதுன்னா நமக்குன்னு கடவுளுக்கு கொடுத்ததுனாலதான் பேசுது. அதே மாதிரி ஒரு சிலர் இந்த வீட்டுக்குள்ள வந்தா, ஆமா எங்களுக்கு கெட்டவங்க யாரும் வந்தா வீட்டுக்குள்ள வந்தா விடாது சார். யாராவது அதாவது நம்மள கெட்டதுல நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ள வந்தா விடாது. வவ்வால் வந்துரும் உள்ளுக்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும். எனக்கு தேயில அன்னைக்கு ஒரு நாள் கடிச்சு பாரு. நீ என்னத்துக்கு இப்படி ஆசீர்வாதம் பண்ற அப்படின்னு கடிச்சிச்சு பாரு. தேல் கொட்டினதெல்லாம் அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க குலசாமி சாமானியப்பட்ட சாமி இல்ல அப்பா. அதனாலதான் நாங்க ஏத்துக்கிடுச்சுனாதே உள்ள வர ஏத்துக்கும், இல்லைன்னா யாரையும் உள்ள வர ஏத்துக்காது. இவங்க வரையில எல்லாம் ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அதே மாதிரி இவர் சொன்னார்ல இரணி கோயில் தான் முடியும்னு. இரணி கோயில் தான் முடியும். கூடிய சீக்கிரம் சந்திப்போம் அப்படின்னாரு ஜாதகம் பாக்குறதுக்கு. தை மாசம் நீங்க கண்டிப்பா இது வைக்கிறது நம்பவே இல்ல. தேதி வைக்க வருவீங்க அப்படின்னாரு வர அந்த ஜாதகர். தை மாசம் தேதி வைக்க வருவீங்க அப்படின்னாரு. கடவுளோட அருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கிறது. அதை மட்டும் நான் நல்லா சொல்லுவேன். இப்ப இவங்க எல்லாம் இத்தனை யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாங்கன்னா கடவுளோட ஆசீர்வாதம் உழைக்கிறாங்க. கடவுளோட இருக்கு. ஒரு மனுஷன் தானா ஜெயிச்சதா அர்த்தம் எல்லாம் கிடையவே கிடையாது. ரஜினி சொல்றாங்க நேரம் காலம் நம்மளோட இருக்க மனுஷர் எல்லாம் சேர்ந்து வந்தாதான் நம்ம ஒரு முன்னிலை ஜெயிக்க முடியும். என்ன இல்லைன்னா சும்மாவெல்லாம் நம்மளா ஜெயிச்சோம். நம்ம திறமை மட்டுமே வச்சு யாரும் ரஜினி ஒண்ணு பண்ணதை இப்ப திருப்பி பண்ண சொல்லி பண்ண வராது அவரால். அந்த டைம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் அப்ப நேரங்காலம் தான் மனுஷன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அது நல்லா இருந்தா நல்லா இருக்கும், கெட்டதா இருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு நம்மள நல்லவங்கள இருக்கவங்களை கூட சுத்தி விடுது. கெட்ட நேரத்துக்கு நான் யார்கிட்டையும் சண்டைக்கு போக கூடாதுன்னு வீட்டுல இருந்தேன்னா கூட என்னை தேடி சண்டை வரும். கெட்ட நேரம் நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லிருப்போம், நீங்க ஏதோ சொன்னீங்களாமே இங்க வந்து கேட்டுக்கிட்டு வந்து சண்டை விடுவா. அப்படிதான். அதனாலதான் எப்பவும் மூளையோட நேரங்காலம் தான் மனுஷன் இதுவா இருக்கு. என்ன நம்ம நறுக்கியிருக்கோம்? இதெல்லாம் நறுக்கியாச்சு. கொய்யாப்பழம் வாங்கினது இது பண்ணியாச்சு. இது கவரில் எடுத்து வைக்கணும். சிக்கன் கழுவணும், கழுவிட்டு சமைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிக்கன் குழம்பு காலையில் சாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.